ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் போலண்ட்லேருந்து பாரிஸ் ட்ரிப் போனோம். 4 நாள் ட்ரிப் போனோம். அந்த பாரிஸ் ட்ரிப்போட கிளிம்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளிம்ஸ் ஆஃப் பாரிஸ் ட்ரிப் வாங்க பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போலண்ட்லேருந்து பாரிஸ்க்கு வந்து ஃப்ளைட்டில் தான் போனோம். எங்களுக்கு வந்து 2.5 hours வந்து ஃப்ளைட் ஜேர்னி. நாங்கள் நைட்டு 8 o'clock மாதிரி இங்கே போலண்டில் வந்து வாசாவில் ஃப்ளைட் ஏறினோம். பாருங்கள், இப்போ 8 மணி மாதிரியே இருக்காது, ஆனால் வந்து நம்பலனாலும் 8:30 ஆகுது மணி. அப்படியே வந்து எங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனில் லேண்ட் ஆகிட்டோம் பாரிஸில். ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் இந்த கேலரிஸ் லஃபேட் ஹுஸ்மான் அந்த மாலுக்கு போனோம். அங்கே சூப்பராக இருந்தது. கீழே ஃபுல்லாக நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருந்தது. பர்ஃப்யூம்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாலில் கிளாஸ் வாக்கும் வச்சுருந்தாங்க, அதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா லிட்டில் இண்டியா ஸ்ட்ரீட் போய் பெஸ்ட் ஆஃப் இந்தியா அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ஈஃபில் டவர்லேருந்து பாரிஸை வந்து சுற்றி பார்க்குறோம். பாருங்கள், ஈஃபில் டவரில் 2nd floor நான் நிற்கிறேன். நின்றுட்டு பாரிஸ் ஃபுல் வியூ பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1st floor வந்து இந்த மாதிரி கிளாஸ் போட்டு கிளாஸ் வாக்கும் வச்சுருக்காங்க, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஃபோட்டோலே பார்த்துட்டு இருந்தேன். ஈஃபில் டவரில் நேரில் போய் பார்த்து அதை வீடியோ எடுக்கிறது இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு. சூப்பராக வந்து ஈஃபில் டவர்லாம் போய் பார்த்துட்டு அது மேலேயும் ஏறியாச்சு. அப்படியே ஈஃபில் டவர்லேருந்து பாரிஸ் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஈஃபில் டவருக்கு பபாய் சொல்லிவிட்டு இப்போ ஈஃபில் டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க க்ரூஸ்க்கு தான் நம்ம போகிறோம். ஈஃபில் டவர் அன்றைக்கி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து க்ரூஸ் போனோம். 1 hour ட்ராவல் க்ரூஸில். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுற வரைக்கும் அவங்களே கூட்டு போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து ஈஃபில் டவர் பார்க்குறது ஒரு வித்தியாசமான வியூ தான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து இந்த ஸ்பார்க்லிங் பார்த்தோம் நாங்கள், ஈஃபில் டவர் லைட்டு. அடுத்த நாள் வந்து நாங்கள் டிஸ்னிலேண்ட் போனோம். டிஸ்னிலேண்ட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுச்சு. டிஸ்னிலேண்ட் போனோன்னா என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கு ஒரு நாள் போனோன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பட் நிறைய ரைட்ஸ் எங்களால் போக முடியல. ஷோஸ்லாம் பார்த்தோம், பட் நல்லா இருந்தது. அது முடிச்சுட்டு அப்புறம் வந்து நாங்கள் ஷாப்பிங், ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருந்தோம்ல, அங்கே அந்த ஏரியாவில் போட்டிருந்தாங்க. அங்கே போய் அப்படியே சும்மா ஷீட் ஸ்டாப்பிங்லாம் பார்த்துட்டு இங்கே நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து நாங்கள் அக்வாரியம் போனோம். இந்த அக்வாரியம் வந்து ஈஃபில் டவருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் தான். அந்த அக்வாரியம் போயிட்டு கடைசியாக ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த கேரிஃபோருக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் வந்து பாரிஸ் ட்ரிப்போட நாங்கள் போன இடம்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பாரிஸ் வீடியோ லைனாக வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ பார்க்குறேன். See you soon.